ஒரு மிக சக்தி வாய்ந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வழியா நீங்க ஒரு அணுவோட மையத்தை உற்று பார்க்கறதா கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்கே எலக்ட்ரான்கள் அதிவேகமா சுழன்றுகிட்டு இருக்கு. ஆமா. அந்த சுழற்சியோட வேகம், அதனுள் இருக்கிற ஆற்றல், மையத்துல இருக்கிற ஒரு மாபெரும் நிசப்தம், இது எல்லாத்தையும் ஒரு இயற்பியல் ஆய்வகத்துல, அதாவது ஒரு லேப்ல பாக்குறது இன்னைக்கு சாதாரண விஷயம். கண்டிப்பா. ஆனா எந்த ஒரு அறிவியல் கருவியும் இல்லாத காலத்துல சுமார் 1500 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தமிழ் ஆன்மீக பாடலுக்குள்ள இதெல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு நாம பேச போற மிக முக்கியமான விஷயம். அந்த அணுவோட கட்டமைப்பும் குவாண்டம் இயற்பியலோட நுணுக்கங்களும் அந்த பழங்கால பாடல்ல மிக துல்லியமா விவரிக்கப்பட்டிருக்கு. சற்றே நம்ப முடியாத ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். ஆமா, பழங்கால தமிழ் மெய்ஞானத்துக்கும் நவீன குவாண்டம் அறிவியலுக்கும் இடையே உள்ள அந்த பாலத்தை கடக்கிற ஒரு ஆழமான ஆய்வு பயணமா இது இருக்க போகுது. சரியா சொன்னீங்க. எப்பவுமே புதிய விஷயங்களை கத்துக்க துடிக்கிற உங்களை இந்த சிறப்பான பயணத்துக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, திருமூலரோட திருமந்திரம் நூல்ல ஒளிஞ்சிருக்கிற அந்த அணுவியல் ரகசியங்களை வெளியே கொண்டு வர்றதுதான். இந்த பயணம் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இப்ப மனிதர்களாகிய நாம அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ரெண்டு எதிரெதிர துருவங்களாவே பார்த்து பழகிட்டோம். ஆமாமாமா. அறிவியல்னா லேப்ல சோதித்து நிரூபிக்கப்படுறது, ஆன்மீகம்னா வெறுமனே நம்பிக்கைய சார்ந்ததுன்னு ஒரு பொதுவான புரிதல் இருக்கு இல்லையா? சரியா சொன்னீங்க. ஆனா தொன்மையான தரவுகளை நீங்க அறிவியலோட கண்கொண்டு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். அவங்க தத்துவங்களை மட்டும் பேசல, பிரபஞ்சத்தோட அடிப்படை இயற்பியலைய, அதாவது ஃபண்டமெண்டல் பிசிக்ஸையே பேசியிருக்காங்க. கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு பாடல் எப்படி நவீன அறிவியலோட குறியீடா இருக்க முடியும்னு நாம யோசிக்கலாம். அதுதான் திருமந்திரத்தோட சிறப்பு. அதுல உள்ள ஒரு குறிப்பிட்ட பாடல் வெறும் தியானத்தை பத்தினது மட்டும் கிடையாது. அது மனித உடலோட அணுக்கட்டமைப்பையும் ஆற்றல் மாற்றத்தையும் பத்தின ஒரு மாபெரும் அறிவியல் வரைபடம்னே சொல்லலாம். அந்த வரைபடத்தை தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். இப்போ திருமூலர் தன்னோட பாடல்ல சுழலும் பெரும் கூற்று தொல்லை முன் சீறி அழலும் இரதத்துள் அங்கியுள் ஈசன் அப்படின்னு தொடங்குறார். ஆமா, ரொம்ப பிரபலமான வரிகள் இவை. இதோட வழக்கமான மரபு வழி பொருளை பார்த்தோம்னா இது மரணத்தை பத்தின ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் தோணுது. அதாவது காலன் யமன் நம்ம உயிரை பறிக்கிறதுக்கு முன்னாடி நாம விழிப்படையணும். உடலாகிய தேருக்குள்ள இருக்கிற இறைவனை தியானிச்சா மரண பயம் நீங்கும்னு சொல்றாங்க. இது ஒரு வழக்கமான தத்துவ எச்சரிக்கை போலதானே இருக்கு. ஆன்மீக ரீதியில தியானத்தின் மூலமா மரண பயத்தை வெல்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதல் தான் இது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா திருமூலர் பயன்படுத்திய வார்த்தைகள் வெறும் கவிதை அல்ல, அதுக்குள்ள ஒரு மாபெரும் அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. ஓஹோ, அப்படியா? இப்போ சுழலும் பெருங்கூற்று அப்படின்ற வார்த்தைய மரணம்னு மட்டும் எடுத்துக்காம நீங்க ஏன் அதை அணுவியலோட ஒப்பிடுறீங்க? அந்த சுழலும்ங்கிற வார்த்தைக்கு பின்னாடி அப்படி என்ன அறிவியல் இருக்கு? இங்கதான் நாம மேலோட்டமான வாசிப்புல இருந்து விலகி ரொம்ப ஆழமான அறிவியலுக்குள்ள நுழையணும். இப்போ பிரபஞ்சத்துல உள்ள எல்லாமே அணுக்களால ஆனது இல்லையா? இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களோட உடம்பும் அப்படிதான். கோடிக்கணக்கான அணுக்களோட கூட்டமைப்பு தான் நாம. ஆமா, அது அடிப்படை அறிவியல். இப்போ அந்த அணுவோட அமைப்பை பாத்தீங்கன்னா அதோட மையத்துல ஒரு உட்கரு, அதாவது நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி எலக்ட்ரான்கள் அதிவேகமா சுழண்டுகிட்டே இருக்கும். இது நமக்கு தெரியும். ஆனா இதற்கும் மரணத்திற்கும் என்ன தொடர்பு? அறிவியல்ல என்ட்ரோபி அப்படின்னு ஒரு முக்கியமான விதி இருக்கு. அதாவது தெர்மோடைனமிக்ஸோட இரண்டாம் விதி. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சத்துல உள்ள எந்த ஒரு அமைப்பும் காலப்போக்குல தன்னோட ஒழுங்கான நிலையிலிருந்து சீர்குலைவை நோக்கிய பயணிக்கும். ஒரு நிமிஷம், இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒரு சூடான காஃபி காலப்போக்குல மெல்ல மெல்ல ஆறி போற மாதிரிங்களா? ஆற்றல் குறைஞ்சுகிட்டே வருது. மிகச்சரியாக புடிச்சிட்டீங்க. அந்த ஆற்றல் சீர்குலைவை தான் நாங்க என்ட்ரோபின்னு சொல்றோம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அணுக்களும் இந்த விதிக்கு உட்பட்டவைதான். அணுக்கள்ல உள்ள எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட லயத்துல சுழன்றுகிட்டு இருக்கும் வரைக்கும் தான் நம்ம உடம்போட செல்கள் ஆரோக்கியமா இருக்கும். ஓ, அப்போ அந்த சுழற்சி மாறுபடும் போது உடம்புல பிரச்சனை வருமா? கண்டிப்பா. காலப்போக்குல இந்த சுழற்சியோட லயம் தவற தொடங்குது, ஆற்றல் சிதறுது. அணுக்களோட கட்டமைப்புல ஏற்படுற இந்த ஆற்றல் கசிவைத்தான் நம்ம முதுமைன்னு சொல்றோம். அட, உடம்போட செல்கள் தங்களை தாங்களே புதுப்பிச்சுக்கிற திறனை இழக்கிறதுக்கு காரணம் இந்த என்ட்ரோபி தானா? ஆமா, திருமூலர் இதையே தான் சுழலும் பெருங்கூற்று அப்படின்னு சொல்றாரு. அதாவது சுழன்றுகிட்டு இருக்கிற அணுக்கள்ல ஏற்படுற சீர்குலைவு தான் நம்ம மரணத்துக்கான முதல் படி. இப்போ இத ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, சுட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பம்பரத்தை நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கலாம்னு தோணுது. ஓ, பம்பரமா?
சொல்லுங்க எப்படின்னு கேப்போம். இப்போ ஒரு பம்பரம் முழு வேகத்துல சுழலும் போது அது தரையில எந்த சலனமும் இல்லாம ரொம்ப நேரா நிக்கும். அது சுத்துதா இல்லையான்னு கூட சில சமயம் நமக்கு தெரியாது, அவ்வளவு கச்சிதமா இருக்கும். ஆனா அதோட உள்ள இருக்கிற ஆற்றல் குறைய குறைய அந்த பம்பரம் தள்ளாட தொடங்கும். அதோட அச்சு நிலை குலையும். நம்ம உடம்போட அணுக்கள்ல இருக்கிற எலக்ட்ரான்களோட சுழற்சி இப்படி சீர்குலைஞ்சு அது தள்ளாட தொடங்குறது தான் முதுமையா? வாவ், ரொம்ப சிறப்பான ஒரு உருவகம் இது. நீங்க சொன்ன மாதிரி பம்பரம் தள்ளாடும் போது அதோட மைய அச்சு சமநிலையை இழக்குது, ஆற்றல் வீணாகுது. மனித உடம்பும் அதே இயற்பியல் விதிக்குள்ளதான் இயங்குது. ஓஹோ. அணுக்களோட சுழற்சி வேகம் சீர்குலைஞ்சு ஆற்றல் கசிந்து வெளியேறுவதையே அவர் பெருங்கூற்று அல்லது மரணம்னு சொல்றார். முதுமைங்கிறது வெளியில தோல்ல சுருக்கம் விழுகிறது மட்டும் இல்ல, அது உள்ள அணுக்கள்ல நடக்கிற மிக நுணுக்கமான ஆற்றல் இழப்பு. அப்படியானால் இந்த ஆற்றல் கசிஞ்சு போறதுக்கு முன்னாடி, அந்த பம்பரம் கீழே விழுறதுக்கு முன்னாடியே அணுக்களோட வேகத்தை எப்படி சமநிலைப்படுத்துறது? அதத்தான் அவர் தொல்லைமுன் சீரி அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த சீர்குலைவு உங்களை முழுவதுமா ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க விழிப்படைந்து அதை சரி செய்யணும். சரி, ஒரு பம்பரம் தள்ளாடும் போது நாம என்ன செய்வோம்? அது கீழே விழுந்துடாம அதோட மையப்பகுதியை நிலைநிறுத்த முயற்சிப்போம். ஆனா மனித உடம்புல நடக்கிற இந்த என்ட்ரோபிய, இந்த ஆற்றல் கசிவை எப்படி தடுக்கிறது? அந்த சமநிலையை அடையணும்னா நீங்க சுழற்சியோட விளிம்புல நிக்க கூடாது. உடம்போட மையப்பகுதிக்கு, அதாவது அணுவோட மிக ஆழமான மையத்துக்கு செல்லணும். அதத்தான் அவர் அடுத்த வரியில ரொம்ப தெளிவா விளக்குறார். அழலும் இருதத்துள் அங்கியுள் ஈசன். இதுல ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆழமான அறிவியலை குறிக்குது. எனக்கு தோணுது நாம இந்த வரிய கொஞ்சம் ஆழமாவே பகுப்பாய்வு செய்யணும். இரதம், அங்கி, ஈசன். இதுல பாரம்பரியமா இரதம்னா ஒரு தேரை குறிக்கும், அங்கி என்பது நெருப்பு குறிக்கும். சரிதான். ஈசன்கிறது இறைவனை குறிக்கும். இத புரிஞ்சிக்க முடியுது. இந்த உடம்ப ஒரு எந்திரமாகவோ அல்லது தேராகவோ உருவகப்படுத்துறது சரி. ஆனா அந்த நெருப்பு எதை குறிக்குது? இத நீங்க அணுவியலோட எப்படி பொறுத்துறீங்க? இப்போ இரதம்னா பல பாகங்களை ஒருங்கிணைச்சு உருவாக்கப்பட்ட ஒரு வாகனம். இயற்பியல் ரீதியா கோடிக்கணக்கான அணுக்களால் கட்டமைக்கப்பட்ட நம்மளோட இந்த பருவுடலையே அவர் இரதம்னு சொல்றாரு. அடுத்து அங்கி அல்லது நெருப்பு. அந்த நெருப்பு உண்மையாவே உடம்புக்குள்ள இருக்கா என்ன? அறிவியல் பூர்வமா பார்த்தா நம் உடம்புக்குள்ள எந்த நேரமும் ஒரு மாபெரும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இது ஏதோ தத்துவார்த்தமான நெருப்பு இல்ல, உண்மையான உயிரியல் நெருப்பு. நம்ம செல்கள் நாம சாப்பிடுற உணவு ஆற்றலா மாத்துது இல்லையா? ஆமா, அத வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்வோம். சரியா சொன்னீங்க. ஆங்கிலத்துல மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். இந்த செயல்முறையில உடம்புக்குள்ள வெப்பம் உருவாகுது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா ஒரு சிறிய உலைக்களம் போல செயல்பட்டு இந்த வெப்ப இயக்கத்தை நடத்திக்கிட்டே இருக்கு. இந்த இடைவிடாத உயிரியல் வெப்ப இயக்கத்தை தான் அவர் அங்கி அப்படின்னு சொல்றாரு. இப்போ நல்லா புரியுது. உடம்புதான் அந்த வாகனம். உடம்போட வெப்பமும் வளர்ச்சிவை மாற்ற ஆற்றலும் தான் அந்த நெருப்பு. அப்படி என்றால் இந்த சுழற்சிக்கும் வெப்பத்துக்கும் நடுவே இருக்கிற அந்த ஈசன் என்பது என்ன? இது கடவுளை குறிக்குதா அல்லது அணுவோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறிக்குதா? இங்கதான் குவாண்டம் இயற்பியலோட அந்த நுணுக்கம் வருது. சுழலும் எலக்ட்ரான்களுக்கும் உடம்போட இந்த வளர்சிதை மாற்ற வெப்பத்துக்கும் நடுவுல அணுவோட மையத்துல ஒரு குறிப்பிட்ட புள்ளி இருக்கு. ஓ, நியூக்ளியஸ் சொல்றீங்களா? ஆமா. ஒரு மாபெரும் புயலோட மையப்பகுதி எப்படி ரொம்ப அமைதியா இருக்குமோ அது போல இந்த அணுவோட மையத்துல எந்த சுழற்சியும் இல்ல, சலனமும் இல்ல. ஆனா எல்லையற்ற அமைதியும் மாபெரும் சக்தியும் அங்கே உறைஞ்சிருக்கு. அணுவோட அந்த மையப்பகுதியை தான் திருமூலர் ஈசன்னு குறியீடா சொல்றார். அடடா, வெளியில சுழற்சியும் சீர்குலைவும் நடந்துகிட்டே இருந்தாலும் அணுவோட மையக்கரு எந்த மாற்றத்துக்கும் ஆளாவதில்லை. அதத்தான் ஈசன்னு சொல்லியிருக்கார். ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இத நான் இன்னொரு விதமா புரிஞ்சுக்க முயற்சிக்கிறேன். எனக்கு ஒரு பலூன் உதாரணம் நினைவுக்கு வருது. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு பலூனை ஊதி கையில வச்சிருக்கிறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. நல்ல உதாரணம். அந்த பலூனுக்குள்ள இருக்கிற காற்று எப்போ வேணும்னாலும் வெளியேற துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆற்றல். பலூனோட வாயை திறந்து விட்டா காற்று சீறிக்கிட்டு வெளியேறி பலூன் சுருங்கிடும். இதுதான் நீங்க சொல்ற அந்த என்ட்ரோபி, ஆற்றல் சிதறல் இல்லையா? ஆமாமா. இப்போ அந்த ஆற்றல் வீணாகாம இருக்கணும்னா நம்ம பலூனோட வாயை உறுதியா முடிச்சிடணும். அந்த ஆற்றலை ஒரு மைய புள்ளியோட பிணைக்கணும். அதப்போல உடம்போட ஆற்றலை அந்த அணுவோட மையத்தோட பிணைக்கிறத பத்தி தான் திருமூலர் பேசுறாரா? கழல்கொள் திருவடி அப்படின்னு அவர் சொல்றது அந்த மையப்புள்ளியத்தானே? ரொம்ப ரொம்ப துல்லியமான விளக்கம் இது. பலூனோட முடிச்ச போல ஆற்றலை கட்டி வைக்கிற அந்த புள்ளி தான் திருவடி. திருவடிங்கிறத வெறும் ஒரு உருவகமாகவோ அல்லது ஒரு தெய்வத்தோட பாதமாகவோ மட்டும் நம்ம சுருக்கிடக்கூடாது.
ஓ, அதுக்குள்ளேயும் அறிவியல் இருக்கா? கண்டிப்பா. அணுவியல் ரீதியா பார்த்தா திருவடி என்பது அணுவோட அஸ்திவாரம் அல்லது ஆணிவேர். அலைந்து சுழன்று கொண்டும் சிதறிக்கொண்டு இருக்கிற அந்த ஆற்றலை அணுவோட மையப்புள்ளியான 0 நிலையில நிலைநிறுத்துவதே திருவடி காண்பது. நவீன இயற்பியல்ல, குறிப்பா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இத 0 பாயிண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் விரிவாவே பேசுவோம். ஏன்னா 0 பாயிண்ட் எனர்ஜி என்பது அறிவியல்ல ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. எனக்கு தெரிஞ்சவரை ஒரு அமைப்போட வெப்பநிலையை முழுமையா குறைச்சு தனிச்சுழி வெப்பநிலைப்பு, அதாவது அப்சல்யூட் 0க்கு கொண்டு போனாலும் அங்க ஒரு குறைந்தபட்ச ஆற்றல் மீதம் இருக்கும். மிகச்சரி. எந்த ஒரு அணுவும் முழுமையா சலனமற்று போயிராதுன்னு ஹைசன்பர்கோட நிச்சயமற்ற தன்மை தத்துவம் கூறுது. அந்த அழிக்க முடியாத அடிப்படையான ஆற்றலை தான் நீங்க 0 பாயிண்ட் எனர்ஜிங்கிறீங்களா? சரியா சொன்னீங்க. பிரபஞ்சத்துல அனைத்தையும் உறைய வைக்கிற குளிர்ந்த நிலைக்கு கொண்டு போனாலும் அங்கே ஒரு துளி ஆற்றல் அதிர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஆதி ஆற்றல். அது எங்கும் சிதறாது, அதிலிருந்து எதையும் பிரிக்கவும் முடியாது. அப்போ தியானம் மூலமா இதை அடைய முடியுமா? ஆமா, தியானத்தின் மூலமா ஒரு யோகி தன்னோட மூச்சு மற்றும் மனதை கட்டுப்படுத்தி உடம்போட என்ட்ரோப்பிய, அதாவது அந்த வளர்சிதை மாற்ற வேகத்தை குறைச்சு அணுவோட அஸ்திவாரமான அந்த 0 பாயிண்ட் எனர்ஜியை தொடுறார். இதத்தான் திருவடி காண்பதுன்னு திருமூலர் சொல்றார். ஓஹோ, உங்களோட பலூன் உதாரணப்படி பார்த்தா ஆற்றல அந்த மையப்புள்ளியில முடிச்சிட்டு விட்டா சுழற்சியோட சீர்குலைவு நின்னுடும். ஆமா, அதாவது முதுமை அடைகிறது அல்லது உடல் சிதைவது தடுக்கப்படுது. சரி, இதுவரை நீங்க சொன்ன தியரி எனக்கு நல்லா புரியுது. மூச்சை ஆழமாக்கி உடம்போட இயக்கத்தை கட்டுப்படுத்தி ஆற்றல் கசிவை தடுத்து மையப்புள்ளியில நிலைநிறுத்துறது. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? நான் இத உங்ககிட்ட நேரடியாகவே கேக்குறேன். சாதாரண மனிதன் இறந்தா அவனுள்ள இருக்கிற காற்று வெளியேறும், உடல் சிதைஞ்சு மண்ணாகும். இது இயற்கையோட விதி. ஆனா இந்த 0 பாயிண்ட் எனர்ஜியோட ரகசியம் அறிஞ்சவர் மரணத்தின் போது தன் உடலையே ஒளியா மாத்துவார்னு இந்த பாடலோட அடுத்த வரி கூறுது. நிழலுளுந்தெற்றுளும் நிற்றலும் மாமே அப்படின்னு. ஆமா, ஒரு பருப்பொருள், சதை மற்றும் எலும்பான ஒரு உடம்பு எப்படி திடீர்னு ஒளியா மாறும்? இது கேக்குறதுக்கே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி அல்லது ஒரு சூப்பர் ஹீரோ படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கே. இது அறிவியல் படி எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. உங்களோட குழப்பம் முற்றிலும் நியாயமானதுதான். ஏதோ மாயமந்திரம் செஞ்சு உடலை மறைய செய்யறதுதான் இதை நாம நினைச்சுக்கிறோம். ஆனா இது மேஜிக் இல்ல, இது தூய்மையான குவாண்டம் இயற்பியல். எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மிக புகழ்பெற்ற சமன்பாடு E=mc² உங்களுக்கு தெரியும். நிறை அல்லது பருப்பொருள் என்பது ஆற்றலாகவும் ஆற்றல் என்பது பருப்பொருளாகவும் மாறக்கூடியதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி. நம்ம உடம்பும் அடிப்படையில வெறும் ஆற்றல் தான். சரி, அதை எப்படி ஒளியா மாத்துறாங்க? ஒரு யோகி பல வருட தியானத்தின் மூலமா தன்னோட உடம்புல இருக்கிற அணுக்களோட அதிர்வெண்ண, அதாவது ஃப்ரீக்வன்சியை மாற்றியமைக்கிற திறனை பெறார். திடநிலையில் இருக்கிற தன்னோட அணு கட்டமைப்பை அதீத அதிர்வெண்ணுக்கு கொண்டு போய் அதை ஒளியாகவோ அல்லது தூய ஆற்றல் அதிர்வாகவோ மாத்துறார். இது அறிவியல்ல சாத்தியமான ஒரு நிகழ்வுதான். ஓ, இத நான் ஒரு கட்டமைப்பு மாற்றமா புரிஞ்சுக்கலாமா? ஆங்கிலத்துல ஃபேஸ் டிரான்சிஷன்னு சொல்லுவோமே, அது மாதிரி? ஆமா, அதேதான். நீங்க ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். அதாவது தண்ணீர் என்பது திடநிலையான பனிக்கட்டியாகவும் இருக்கலாம். அது சூடாக்குனா அது திரவமா மாறுது. இன்னும் சூடாக்குனா ஆவியாகி கண்ணுக்கு தெரியாத வாயுவா பிரபஞ்சத்துல கலக்குது. இது மூன்றும் வெவ்வேறு நிலைகள். ஆனா மூன்றும் H2Oங்கிற அதே மூலக்கூறு தான், இல்லையா? மிகச்சரியான உதாரணம். ஒரு சாதாரண பருப்பொருளுக்கே இப்படி தன்னோட நிலைய மாத்திக்கிற திறன் இருக்கும்போது நம்ம உடம்போட அணுக்கட்டமைப்ப ஒரு தீவிரமான குவாண்டம் அதிர்வா மாத்துறது சாத்தியங்கிறீங்களா? ஆச்சரியமா இருக்கு. குவாண்டம் நிலையில நடைபெற இந்த ஃபேஸ் டிரான்சிஷன் என்ற மாபெரும் இயற்பியல் மாற்றத்தை ரொம்ப எளிமையா ஒரு பனிக்கட்டி மற்றும் நீராவி உதாரணத்தின் மூலமா விளக்கிட்டீங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்குமே தான். நீங்க சொன்னது 100% உண்மை. பனிக்கட்டி நீராகவும் ஆவியாகவும் மாறுறது மூலக்கூறுகளோட வெப்ப இயக்கத்தால நடக்குது. ஆனா ஒரு யோகி செய்யறது குவாண்டம் அளவிலான மாற்றம். அவர் தன்னோட மூச்சு மற்றும் தியானத்தின் மூலமா தன் உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒரே சீரான அதிர்வெண்ணில் அதிரும்படி செய்றார். ஓஹோ, குவாண்டம் கோஹரன்ஸ் சொல்றாங்களே, அதுவா? சரியா சொன்னீங்க. லேசர் ஒளி எப்படி சிதறாம ஒரே நேர்கோட்டுல பாய்தோ அதுபோல உடம்போட அனைத்து அணுக்களும் ஒருமுகப்படுத்தப்படும் போது அந்த பருப்பொருள் தன்னோட திடநிலையை இழந்து
தூய ஆற்றலாகவோ அல்லது ஒளியாகவோ மாறுது. இதத்தான் திருமூலர் நிழலுளுன் தெற்றுளின் நெற்றலும் மாமே அப்படின்னு சொல்றாரா? அதாவது அவர் இறந்த பின் சடலமா மண்ணுக்குள்ள போறதில்ல, மாறாக பிரபஞ்சத்துல ஒரு அழியாத குவாண்டம் அதிர்வா ஒரு ஒளியின் நிழலா என்றென்றும் நிலைத்து நிற்பார்னு சொல்றாரா? ரொம்ப துல்லியமா பிடிச்சிட்டீங்க. திருமூலன் பயன்படுத்தின அந்த நிழல் அப்படிங்கிற வார்த்தை வெயில்ல நாம நடக்கும்போது தரையில விழுகிற இரண்ட நிழல் கிடையாது. அது பருப்பொருள் விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு குவாண்டம் நிலைப்பாடு. ஆமா, எந்த ஒரு இயற்பியல் தாக்கத்தாலும் அழிக்க முடியாத, காலத்துக்கும் வெளிக்கும் அப்பாற்பட்ட ஒரு தூய ஆற்றல் நிலை அது. சாதாரண மனிதனோட உடல் செதஞ்சி என்ட்ரோபியோட உச்சிக்கு செல்லும். ஆனா இந்த ரகசியத்தை அறிஞ்சவரோட உடல் சிதைவதில்லை. அது அதிர்வெண் மாற்றமடைந்து இந்த பிரபஞ்ச பெருவெளியோடு ஒளியா கலந்துடுது. இத சிந்தித்து பார்க்கும்போது என் சிந்தனையை முற்றிலும் வேறொரு தளத்துக்கு செல்லுது. நம்ம இதுவரை திருமந்திரம் அப்படிங்கிற நூலை ஒரு பழங்கால பக்தி இலக்கியமாகவோ அல்லது தத்துவ போதனையாகவோ மட்டுமே பார்த்து வந்தோம். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்ற இந்த விளக்கங்களை பார்க்கும்போது இது மனித குலத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு மாபெரும் குவாண்டம் இயற்பியல் கையேடு போலவே படுது. சுழலும் பெருங்கூற்றுன்னு அவங்க சொன்னது என்ட்ரோபிய, அழலும் இரதம்னு சொன்னது உடம்போட வளர்ச்சிதை மாற்றத்தை, ஈசன்னு சொன்னது அணுவோட மையமான நியூக்ளியஸ, ஆமாம், திருவடின்னு சொன்னது 0 பாயிண்ட் எனர்ஜிய, இறுதியா நிழல்னு சொன்னது உடலையே ஒளியா மாற்ற குவாண்டம் நிலைய. ஒரு பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டரோ சூப்பர் கம்ப்யூட்டரோ இல்லாத காலத்துல வெறும் மனித உடலையும் மனதையும் வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்ச ரகசியங்களை அவங்க எப்படி ஊடுருவி பார்த்தாங்கிறது நினைச்சு பார்க்கவே முடியாத ஒன்னா இருக்கு. அதுதான் மனித மனதோட மாபெரும் சக்தி. அறிவியலும் ஆன்மீகமும் வெவ்வேறானவே கிடையாது. இரண்டும் ஒரே மலையோட உச்சி அடைய முயற்சிக்கிற ரெண்டு வெவ்வேறு பாதைகள். அறிவியல் கருவிகளை கொண்டு வெளியில தேடுது, நம்ம மெய்ஞானிகள் தியானத்தின் மூலமா தங்களுக்கு உள்ளே தேடினாங்க. அதாவது பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. சரியா சொன்னீங்க. அணுவுக்குள்ள என்ன நடக்குதோ அதுதான் பிரபஞ்சத்திலயும் நடக்குது. அதுதான் மனித உடம்புக்குள்ளயும் நடக்குது. இத நாம பிரிச்சு பார்க்காம ஒன்றிணைச்சு பார்க்கும்போது மட்டுமே இப்படிப்பட்ட முழுமையான ஆழமான புரிதல் நமக்கு கிடைக்கும். அறிவு என்பது வெறும் தரவுகளை சேர்க்கறது மட்டும் இல்ல, அந்த தரவுகளுக்கு இடையே உள்ள பிரிக்க முடியாத தொடர்புகளை புரிஞ்சுக்கிறது தான். உண்மையாவே இது ஒரு சிந்தனையை தூண்டுற பயணம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆஹா தருணமா இருந்திருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். இது நாள் வரை உங்க உடம்ப பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பார்வையை இந்த விவாதம் முற்றிலுமா மாத்திருக்கும். கண்டிப்பா மாத்திருக்கும். உங்க உடல் என்பது வெறும் சதையாலும் எலும்பாலும் ஆக்கப்பட்டு காலப்போக்குல ஆற்றல் கசிந்து போற ஒரு சாதாரண பலூன் கிடையாது. அதனுள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்குள்ளையும் பிரபஞ்சத்தையே நிலைநிறுத்துற 0 பாயிண்ட் எனர்ஜி உறங்கிக்கிட்டு இருக்கு. உங்க உடல் என்பது பிரபஞ்ச ஒளியா எல்லையற்ற ஆற்றலா மாறக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த தளம். இதை விட சிறப்பா இதை தொகுத்து சொல்லவே முடியாது. நம்ம உடல் ஒரு உயிரியல் இயந்திரம் மட்டும் கிடையாது, அது பிரபஞ்ச ஆற்றலோட நேரடியா தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு குவாண்டம் ஆண்டனா அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருவரும் உணரணுங்கிறது தான் இதோட முக்கிய கருத்து. சரி, இந்த பயணத்தை நாம நிறைவு செய்யற நேரம் வந்துடுச்சு. ஆனா விடை பெறறதுக்கு முன்னாடி இத தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களோட சிந்தனைக்கு ஒரு வலுவான கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். கண்டிப்பா. சற்று ஆழமா உங்க மனதுக்குள்ள யோசிச்சு பாருங்க. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஒருவரால எவ்வித நவீன மின்னணு கருவிகளோ லேசர் தொழில்நுட்பமோ இல்லாம வெறும் தியானத்தின் மூலமா அணுவோட மையத்தையும் ஒரு பருப்பொருள் ஒளியா மாறுற குவாண்டம் நிலையையும் இவ்வளவு ஆணித்தரமா விவரிக்க முடியுதுன்னா உலகெங்கிலும் பரவி கிடக்கிற நம்ம பழங்கால இலக்கியங்களுக்குள்ள வேறு என்னென்ன மாபெரும் அறிவியல் உண்மைகள் ஒழிஞ்சிருக்கு? ரொம்ப ஆழமான கேள்வி இது. பிளாக் ஹோல் பற்றியோ மல்டிவர்ஸ் பற்றியோ கூட அவங்க பாடி வச்சிருக்கலாம் இல்லையா? நவீன அறிவியல் அதை புரிஞ்சுக்கிற அந்த நாளுக்காக அந்த உண்மைகள் எந்த பனையோலைகளுக்குள்ள அமைதியா காத்துக்கிட்டு இருக்கு? அந்த ரகசியங்களை தேடுற பயணத்துல உங்களோட பங்கு என்ன? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான ஆய்வு பயணத்துல சந்திப்போம்.